நம்மளோட சேனலோட ஒரு டிராவல் லாக் வீடியோ. So we are going to travel Dubai. Habibi, come to Dubai. துபாய் போகணும் அப்படின்றது பல பேர்த்தோட ஆசையாவும் சில பேர்த்தோட லட்சியமாவும் இருக்கு. அப்படி துபாயில என்னதான் இருக்கு, துபாயோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன, துபாய்க்கு போகணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், துபாய சேஃபா இருந்துட்டு வர்றதுக்கு நம்ம எதனா ஃபாலோ பண்ணணும், எதனா ஃபாலோ பண்ணக்கூடாது, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா எங்க ஸ்டே பண்ணலாம், ஃபேமிலியோட போனோம்னா எங்க ஸ்டே பண்ணலாம், பல இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். துபாய் போகணும் ஒருத்தங்க ஆசைப்படுறாங்கன்னா முக்கியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா 1 குட் சேலரி, 2 நோ இன்கம் டாக்ஸ், 3 ஈஸி விசா ப்ராசஸிங், 4 குவாலிட்டி ஸ்டே, 5 டூரிசம். இந்த ஒரு 5 விஷயத்துக்காக தான் இங்க பல பேரு துபாய் போகணும்னு ஆசைப்படுவோம். துபாய் போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும், முதல் விஷயம் நம்ம கிட்ட பாஸ்போர்ட் இருக்கணும். ஏன்னா பாஸ்போர்ட் இருந்தாதான் நம்மளால எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போக முடியும். ரெண்டாவது விஷயம் துபாய் விசா எடுக்கணும். துபாய் விசால பல கேட்டகரி இருக்கு. விசிட்டிங் விசா இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு சிங்கிள் என்ட்ரி விசா, இன்னொன்னு மல்டிபிள் என்ட்ரி விசா. சிங்கிள் என்ட்ரி விசா ஒன்ஸ் தான் என்டர் ஆக முடியும். ஒன்ஸ் எக்ஸிட் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த விசா இன்வாலிட் ஆயிடும். மல்டிபிள் என்ட்ரி விசா அதே சேம் விசால இந்த விசா முடியற வரைக்கும் நம்ம எத்தனை தடவை என்ட்ரி ஆகலாம், எவ்வளவு தடவை எக்ஸிட் ஆகலாம். துபாய்க்கு மல்டிபிள் டைம்ஸ் போயிட்டு வரதா இந்த மல்டிபிள் என்ட்ரி விசா. இந்த விசாவுமே 1 மந்த் 2 மந்த் இருக்கு. சிங்கிள் என்ட்ரி விசாவுமே 1 மந்த் 2 மந்த் இருக்கு. சிங்கிள் என்ட்ரி விசா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 8,000 வரும். மல்டிபிள் என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14,000 to 18,000 குள்ள. இன்னொரு டைப் ஆஃப் விசா பாத்தீங்கன்னா பிசினஸ் விசா. another type is freelancing visa. Business visa பாத்தீங்கன்னா அங்க it is a business visa for a business people. And freelancing visa, and if you want to prove your talent in Dubai, you can take freelancing visa. Business visa take around 70 to 80,000 and freelancing visa takes around 1.5 lakh to 2 lakhs. freelancing visa பாத்தீங்கன்னா 2 வருஷம் விசா. சோ நீங்க ஒன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க துபாய்ல எங்க வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். 2 வருஷத்துக்கு எவ்வளவு வேணா துபாய் போயிட்டு நீங்க வரலாம். உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி கொடுத்துருவாங்க. சோ எமிரேட்ஸ் எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நீங்க விசா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த விசா கூடயே உங்களுக்கு இன்சூரன்ஸும் வரும். அது ரொம்ப முக்கியமானது. மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வேக்சின் சர்டிபிகேட். நாலாவது விஷயம் ஏர் டிக்கெட். ஏர் டிக்கெட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுனுக்கு, அதாவது போயிட்டு வர்றதுக்கு மினிமம் 20K ல இருந்து 40K குள்ள வரும். அந்த ஏர் டிக்கெட்டோட உங்களுக்கு போர்டிங் லக்கேஜ் வந்துரும். உங்க டிக்கெட்டோட வருது சில ஃபிளைட் 20 kg, சில ஃபிளைட் 30 kg தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா நீங்க 40 kg வரையுமே நீங்க பை பண்ணிக்கலாம். நான் சொன்ன 4 டாக்குமெண்ட் எடுத்துட்டு நீங்க ஏர்போர்ட் போகணும். ஏர்போர்ட்டுக்கு மினிமம் 3 ஹவர்ஸ் முன்னாடி போறது ரெக்கமெண்டட். அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி போறது மஸ்ட். 1 ஹவருக்கு முன்னாடி போர்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏர்போர்ட் வரதுக்கு முன்னாடி 2GIS துபாய் ஆஃப்லைன் மேப்பை உங்க மொபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா பண்ணிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணீங்கன்னா துபாய் மேப் ஆஃப்லைன்ல காட்டும். மறக்காம துபாய் மேப் ஆஃப்லைனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறம் என்ட்ரிலேயே உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய ஏர் டிக்கெட் அண்ட் உங்களோட ஐடி ப்ரூஃப் மூணுமே செக் பண்ணுவாங்க. 3 மேட்ச் ஆக பட்சத்துல உங்களை ஏர்போர்ட் குள்ள அலோ பண்ணுவாங்க. ஏர்போர்ட் குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களோட போர்டிங் லக்கேஜ் ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த போர்டிங் லக்கேஜ்ல ஒரு சில விஷயங்களை ப்ராஹிபிட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஐட்டம் எல்லாம் போர்டிங் லக்கேஜ்ல எக்காரணம் கூட இருக்கக்கூடாது. ஹேண்ட் லக்கேஜ்ல இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இமேஜ்ல இருக்கிற ஐட்டம் எல்லாம் இருக்கக்கூடாது. ப்ராஹிபிட் பண்ண ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த லக்கேஜ் பிளாக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஹேண்ட் லக்கேஜ்ல ப்ராஹிபிட் ஐட்டம் இருந்துச்சுன்னா எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. உங்க வேல்யூபிள் ஐட்டத்தை டஸ்ட்பின் போகாம பாத்துக்கோங்க. ஹேண்ட் லக்கேஜ் பாத்தீங்கன்னா 7 kg எல்லா ஃபிளைட்டும் அலோ பண்ணுவாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 1 kg அப்படின்றது ஹேண்ட் லக்கேஜ் பொறுத்து ப்ராப்ளம். போர்டிங் லக்கேஜ் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க போர்டிங் பாஸ் எடுக்க போலாம். அங்கேயே உங்களுக்கு வெப் செக் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி வெப் செக் உங்களுக்கு நெட்ல பண்ண தெரியும்னா 24 hours முன்னாடியே நீங்க வெப் செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா நீங்க டேட்டா கவுண்டர்லயே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க போர்டிங் கவுண்டர் போனதுக்கு அப்புறம் உங்க லக்கேஜ் வெயிட் பார்ப்பாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் ½ kg அப்படின்றது அவங்க அலோ பண்ணுவாங்க. அதுக்கு மேல இருந்துச்சுன்னா 1 kg பேமெண்ட் கேட்பாங்க. ஆன் ஸ்பாட்ல நீங்க கட்டுறா இருந்தா 1000 per kg கிட்ட கட்டுற மாதிரி இருக்கும். டிக்கெட்டோட நீங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப சீப்பா தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ டிக்கெட் பை பண்ணும்போது நீங்க அதை வெயிட் புக் பண்ணிருங்க. எல்லா வெயிட்டும் கரெக்டா இருக்கு, எந்த ப்ராஃபிட் ஐட்டம் இல்ல அப்படின்னு நீங்க சர்டிஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க லக்கேஜ் போர்டிங் ஸ்டிக்கரை உங்க லக்கேஜ்ல பின் பண்ணிட்டு உங்க போர்டிங் பாஸ் பிரிண்ட் அவுட் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. அந்த போர்டிங் பாஸ்ல எந்த கேட்ல நீங்க பிளைட்டுக்கு போகணும், உங்களோட சீட் நம்பர் என்ன, இதை பத்தி டீடைல் அந்த போர்டிங் பாஸ்ல இருக்கும். நீங்க அங்கேயே செக் பண்ணிக்கலாம். இங்கே நீங்க செக் இன் பண்ற உங்களுடைய போர்டிங் லக்கேஜ் துபாயில உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. நீங்க துபாயில அதை நீங்க கெட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேண்ட் லக்கேஜ் பிளைட்ல உங்க கூட கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். பிளைட் கேபின்ல வச்சு நீங்க கேரி பண்ற மாதிரி இருக்கும். போர்டிங் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட போர்டிங் பாஸ், பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பி இதெல்லாம் எடுத்துட்டு அடுத்து நீங்க போக வேண்டியது இமிகிரேஷனுக்கு. என்ன பர்பஸ்க்காக நீங்க துபாய் போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களோட ரியல் பர்பஸ் நீங்க சொல்லலாம். சப்போஸ் நீங்க ஜாப் தேடி போறீங்க அப்படின்னா நான் ஜாப் தேடி போறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்ல நான் டூரிஸ்ட்காக போறேன் அப்படின்னா நீங்க டூரிஸ்ட்காக போறேன்னு சொல்லுங்க. உங்க இமிகிரேஷன் நீங்க கிளியரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பாஸ்போர்ட்ல ஒரு சாப் குத்திட்டு அந்த பாஸ்போர்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க வித் உங்க விசா காப்பி அண்ட் போர்டிங் பாஸோட. ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா கஸ்டம் கவுண்டர் இருக்கும். சப்போஸ் நீங்க வேல்யூபிளான ஐட்டம் லைக் கோல்ட், லேப்டாப், ஐபோன் இந்த மாதிரி கொண்டு போறீங்கன்னா இந்த
கஸ்டம் கவுண்டர்ல போயிட்டு அதை நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு போறது உங்களுக்கு சேஃப். சப்போஸ் கோல்டு கொண்டு போறீங்கன்னா அந்த கோல்டு எல்லாம் நீங்க அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த வெயிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி அதுல சாப் குத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சாப் குத்தின அந்த ரிசிப்ட ரொம்ப சேஃபா வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் வரும்போது அது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஒன்ஸ் நீங்க இமிகிரேஷன் கிளியரன்ஸ் அண்ட் கஸ்டம் கிளியரன்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஹேண்ட் லக்கேஜ் ஸ்கேன் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க ஒன் ஸ்கேன் பண்ணும்போது அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ப்ராஹிபிட் ஐட்டம்னா இல்லாத பட்சத்துல உங்களை எந்த கொஸ்டினும் பண்ணாம உங்களை வெயிட்டிங் ஹால் அனுப்பிச்சிருவாங்க. சப்போஸ் அதுல ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க இந்த ஐட்டம்லாம் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. பிளஸ் உங்களுக்கு கொஸ்டின் பண்ணுவாங்க, என்ன ரீசனுக்காக இந்த ப்ராஹிபிட் ஐட்டத்தை நீங்க ஹேண்ட் லக்கேஜ் வச்சிருந்தீங்க அப்படின்ற கொஸ்டின் உங்கள்ட்ட ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ராப்பரான ரீசன் நீங்க சொல்லி தான் ஆகணும். அப்படி சப்போஸ் உங்களை டவுட் பண்ணாங்க அப்படின்னா உங்களை பிரசன்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த ஐட்டத்தெல்லாம் உங்க பேக்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெளியே கொடுத்துருங்க. ஹேண்ட் லக்கேஜ் ஸ்கேன் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட்டிங் ஹாலுக்கு போவீங்க. இங்கதான் பல ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்க 100 rupees பே பண்ற மாதிரி. அந்த அளவுக்கு உள்ள ரெஸ்டாரண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். வெளியவே நீங்க ஏதாவது சாப்பிட்டு வந்துருங்க. இட் வில் சேவ் யுவர் மணி. ஒன்னு சைடு பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஹால்ல டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க அங்க கூட வாங்கிக்கலாம். வெளியே கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஃபிளைட்ல போறப்ப மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபிளைட்டோட போர்டிங் கேட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபிளைட் நேம் அண்ட் நம்பர் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய போர்டிங் பாஸ்ல அந்த கேட் நம்பர் இருக்கும். அந்த கேட் நம்பர் பார்த்து கரெக்டா அந்த கேட்டுக்கு போகணும். உங்களோட போர்டிங் பாஸ் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வேலிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை ஃபிளைட்ல அலோ பண்ணுவாங்க. உங்க போர்டிங் பாஸ்ல இருக்கிற சீட் நம்பரை செக் பண்ணி அந்த சீட் நம்பர்ல நம்ம கரெக்டா போய் உட்காந்துட வேண்டியது. நீங்க டேரக்ட் ஃபிளைட்ல போனீங்கன்னா போர்டிங் முடிச்ச உடனே உங்களுக்கு இமிகிரேஷன் இருக்கும். சப்போஸ் நீங்க இந்தியாக்குள்ள வேற எதுவும் ஸ்டேட்ல இருந்து கனெக்டிங் ஃபிளைட் நீங்க சூஸ் பண்ணீங்க, அந்த ஸ்டேட்ல தான் உங்களோட இமிகிரேஷன் நடக்கும். அந்த ஸ்டேட்டுக்கு டொமஸ்டிக் ஃபிளைட்ல அனுப்பிடுவாங்க. ஃபாரின் கரன்சி எவ்வளவு கொண்டு போகலாம்? பர் பர்சனுக்கு 2 lakhs வரையுமே ஃபாரின் கரன்சி கொண்டு போகலாம் வித் ப்ராப்பர் ப்ரூஃபோட. மணி எக்ஸ்சேஞ்ச்ல ஃபாரின் கரன்சி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வாங்கின ரிசிப்ட பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது தேவைப்படலாம். ஃபிளைட் கிளம்புறதுக்கு 40 minutes முன்னாடியே உங்களை ஃபிளைட்ல அலோ பண்ணிடுவாங்க. 15 minutes முன்னாடியே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 15 minutesல ஃபிளைட் ரன்வேல போய் நின்றும். அப்புறம் என்ன, டேக் ஆஃப் தான். தட்ஸ் இட் நண்பா. நீங்க சக்சஸ்ஃபுல்லா துபாய்க்கு டேக் ஆஃப் ஆக ரெடி ஆகி ஹாப்பி ஜர்னி. ஃபிளையிங் ஹவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஃபிளைட்னா 4 hours. சப்போஸ் நீங்க டிரான்சிட் பண்ணீங்கன்னா அந்த டிக்கெட்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் எத்தனை ஹவர்ஸ்ல நீங்க ரீச் ஆவீங்க அப்படின்னு. சோ இதுல சீப்பஸ்ட் ஃபிளைட் பாத்தீங்கன்னா இண்டிகோ தான். பட் ஆனா உலக ஸ்நாக்ஸ் சாப்பிட எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, தண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்த ரேஞ்சில இருக்குது பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த தண்ணி கொடுப்பாங்க. வேற ஃபுட் வேணாலும் நீங்க 2 ஃபிளைட்டுமே வாங்கிக்கலாம். ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 250 grams சிக்கன் பிரியாணி வாங்கினாலே உங்களுக்கு 300 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் காஃபி வாங்கினீங்க அப்படின்னா 100 to 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. மத்த ஃபிளைட்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரியஸா இருக்கும். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் நிறைய கொடுப்பாங்க. பட் ஆனா ரேட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அது உங்களுக்கு கன்வீனியா இருக்கும் அப்படின்னா ஏர் அரேபியா, துபாய் எக்ஸ்பிரஸ் மத்த ஃபிளைட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா துபாய்க்கு வந்து 4 hours ஜெர்னியா இருந்தாலும் துபாய்க்கும் இந்தியாவுக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 hours தான். நம்ம இந்தியால 9:30 இருக்கும்போது துபாயில 8 o'clock இருக்கும். ஒன்ஸ் நீங்க லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பிளைட்ல இருந்து எக்ஸிட் ஆக முன்னாடி உங்க பிளைட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் எந்த ட்ராலி நம்பர்ல உங்களோட போர்டிங் லக்கேஜ் வரும் அப்படின்னு. அவங்க சொல்ற அந்த ட்ராலி நம்பரை மறந்துடாதீங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளவே மெட்ரோ சர்வீஸ் இருக்கு. ஒரு டெர்மினல் வந்து இமிகிரேஷன் டெர்மினலுக்கு அந்த மெட்ரோ ட்ரெயின் மூலமா உங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்போ நம்ம அதே பேச ஃபாலோ பண்ணி டேரக்டா இமிகிரேஷன் போகணும். இமிகிரேஷன் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 சைடு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா இமிகிரேஷன் நார்மல் கவுண்டர் இருக்கும். அந்த ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் இமிகிரேஷன் கவுண்டர் இருக்கும். டூரிஸ்ட் விசா ஆர் விசிட்டிங் விசால போறவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகணும். ஸ்மார்ட் இமிகிரேஷன் கவுண்டர் அப்படின்றது பிசினஸ் விசா ஏற்கனவே அங்க ஒர்க் பண்றவங்களுடைய கவுண்டர். அது ஒன்ஸ் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இமிகிரேஷன் கவுண்டருக்கு போயிட்டீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். சப்போஸ் உங்களை கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னா நீங்க உண்மையை சொல்லுங்க. டூரிஸ்ட் விஷயமா வந்திருக்கீங்கன்னா நீங்க டூரிஸ்ட் சொல்லுங்க. நீங்க ஜாப் தேடி வந்திருக்கீங்கன்னா நான் ஜாப் சர்ச்சிங்கா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அலோ பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இமிகிரேஷன் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ சிம் கார்டு கொடுப்பாங்க. அதோட வேலிடிட்டி 1 day. அந்த சிம் கார்டுல 1 GB டேட்டா இருக்கும். அதை இன்ஸ்டன்டாவே உங்க மொபைல்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சிம் கார்டு தேவைப்படுச்சு அப்படின்னா ஏர்போர்ட் எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் இல்ல ஏர்போர்ட் வாசல்ல நீங்க புது சிம் கார்டு வாங்கிக்கலாம். அங்க இருக்கிறது மொத்தம் 2 நெட்வொர்க் தான். ஒன்னு DU, ஒன்னு SLR. ரெண்டுமே நெட்வொர்க் தான். நீங்க ரெண்டுல எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இமிகிரேஷன் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபிளைட்ல சொன்ன அந்த ட்ராலி கவுண்டருக்கு போய் உங்க லக்கேஜ் நீங்க எடுக்கணும். ஒன்ஸ் நீங்க போர்டிங் லக்கேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டை நீங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னாலும் நீங்க சுத்தி பார்க்கலாம். அப்படி இல்லனா அங்கே எக்ஸிட் இருக்கும் பக்கத்துல. நீங்க எக்ஸிட் வழியா நீங்க வெளியாயிடலாம். வெளியே 2 ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் கஸ்டம் ஆபீசர். சப்போஸ் உங்க பார்சல்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில என்கொயரி உங்கள்ட்ட பண்ணுவாங்க. உங்க என்கொயரி நீங்க கிளியர் பண்ணிட்டு வெளியே வர மாதிரி. இது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இமிகிரேஷன்லயோ இல்ல கஸ்டம் ஆபீஸ் இருக்கிற இடத்துலயோ நீங்க எக்காரது ஒன்னும் வீடியோ போட்டோ ஷூட் எடுக்கக்கூடாது. அப்படிங்க இமிகிரேஷன் சைடோ இல்ல கஸ்டம் ஆபீஸ் சைடோ நீங்க வீடியோ போட்டோகிராஃபி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் ஆர் ஜெயில் தண்டனை கிடைக்கும் வாய்ப்பு. ஒன்ஸ் நீங்க எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே உங்களுக்கு டாக்ஸிஸ் இருக்கும், பஸ் சர்வீஸ் இருக்கும், மெட்ரோ சர்வீஸ் இருக்கும்.
சோ நீங்க துபாயில எங்க ஸ்டே பண்ண போறீங்க, என்ன பிளேஸ் போக போறீங்க அப்படின்ற டீடைல் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா நீங்க மெட்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். மெட்ரோ சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க NOL அப்படின்ற ஒரு கார்டை நீங்க எடுத்தாகணும். அது எங்க எடுக்கணும் அப்படின்னா எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லுமே அந்த கார்டு அவைலபிளா இருக்கும். அந்த கார்டுல பல கேட்டகரி இருக்கு. அதுல சில்வர் கார்டு தான் டூரிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த சில்வர் கார்டு 25 dirhams வரும். துபாயை பொறுத்த வரைக்கும் எட்ஜ் டு எட்ஜ் பப்ளிக் சர்வீஸ்னால ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. இங்க ஏர்போர்ட்ல இருந்து எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் வடிவேல் காமெடியில வர மாதிரியே ரொம்ப கிளீனான ரோட பார்க்கலாம். சோ இந்தியா இந்த பல பேரு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா டேரா துபாய் அண்ட் பெர் துபாய். டேரா துபாய்லயோ பெர் துபாய்க்கு நீங்க போனீங்கன்னா அங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டே கிடைக்கும். அங்க நீங்க செப்பரேட்டா ரூம் எடுக்கிறதா எடுக்கலாம், இல்ல பேயிங் கெஸ்டாவும் இருக்கலாம். சப்போஸ் நீங்க சிங்கிளா வந்திருக்கீங்க அப்படின்னா 50 dirhams வரையும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சிங்கிள் பெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பிரைவேட் ரூம் எடுத்துக்கலாம். 130 to 160 dirhams per day வரையுமே சார்ஜ் பண்ணுவாங்க. டேரா துபாயில நீங்க ரூம் ஸ்டே பண்றது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். நம்ம இந்தியாவில இருந்து நல்லபடியா துபாய்க்கு வந்து சேர்ந்துட்டோம், துபாயில ரூம் எடுத்துட்டோம். இனி நம்ம எங்கெங்க போக போறோம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். So stay tuned in. நீங்க துபாய் போன ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிளைட் ஜர்னி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இதோட கண்டினியூ வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்குல்ல, சஜஷன் இருக்குன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்க்கு ரிப்ளை பண்றதுக்கு நான் வெயிட்டிங்ல இருக்கேன். உங்க நண்பர்கள் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல ரிலேஷன்ஸ் யாரும் துபாய் போன இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்கள ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டே டியூன் நண்பா.